எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைன் மாலுக்கு போலாமா? பஹ்ரைன்ல அப்படி சேஃபாட்டு மொபைல்லயே அப்படியே போயிட்டு மொபைல்லயே வெளிய வந்துரலாம். நான் வந்து லாஸ்ட் தர்ஸ்டே எனக்கு கேண்டில் வாங்கணுன்ட்டு நான் வந்தேன்னா, நான் உள்ளாடி வந்தோனே சும்மா ரேண்டமா கொஞ்சம் வீடியோஸ் அப்படி எடுத்தேன்னா, நான் மாலுக்குள்ளாடி வந்து சென்ட்ரு பாயிண்ட்டுக்குள்ளாடி வந்தோனே எனக்கு இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப அட்ராக்டிவாட்டு இருந்துச்சு. ஓகேன்ட்டு அப்படியே வீடியோ எடுக்கலாமேன்னு எடுத்தேன்னா, இது வந்து ஒரு ஹேண்ட்பேக். சின்ன பிள்ளைங்கலாம் போடுறதுக்குள்ள ஹேண்ட்பேக் தான். ஒரு பக்கம் நல்லா அழகாட்டு பூ மாதிரி இருந்துச்சுது. இதுக்கு ரேட்டுன்னு எடுத்தாச்சுன்னா ₹1000. நான் இத ஆக்சுவலா போன தர்ஸ்டேயே நான் வீடியோ எடுத்துட்டு, நான் சாட்டர்டே வந்து இத எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் குடுக்கலான்னு எடுக்கும்போது இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டுது. நான் அதுக்கப்புறம் வாய்ஸ்லாம் குடுக்கல அப்படியே வச்சுட்டேன். இது ரமதான் டைமா, இங்க ஃபுல்லா ரமதானுக்குள்ள நெறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. 1 வாரம் ஆயிட்டா, இன்னும் 1 வாரத்தில ரமதான் முடிஞ்சிரும். அதனால வாய்ஸ் குடுத்து அப்படியே இந்த வீடியோவ நான் வந்து போட்டுட்டேன்னா, ரமதானுக்குன்னே ஃபுல்லா நெறைய டிஃப்ரெண்ட்டா நெறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நெறைய சேலும் வச்சிருக்காங்க இங்க. ரமதான் சேல்னு நெறைய இருக்குது. இது வந்து ரமதானுக்கு இவங்க வந்து நெறைய இந்த மாரி லேண்டன் வந்து வீட்ல வந்து போடுறாங்க. எல்லார் வீட்லயுமே வைக்கிறாங்க. அ இத பார்க்கும்போது கிறிஸ்மஸ்னா எல்லாரும் ஸ்டார் போடுவாங்க. தீபாவளினா எல்லாரும் தியா வைப்பாங்கல்ல. எல்லாமே லைட்டு தான். பிஏ லைட். ஆனா வந்து இந்த உலகம் எப்படியோ இருக்குதுன்னு தோணுச்சுது. அ இது வந்து நல்ல அழகான ஹேண்ட்பேக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுது. எனக்கு எப்பவுமே இந்த மாரி சிம்பிளாட்டு சின்னதா இருக்கக்கூடிய ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிக்கும். ரேட்டுன்னு சொல்லியாச்சுன்னா, இது வந்து நம்ம ஊர் ரூவாய்க்கு ஒரு ₹4000 வரும். இங்க வந்து 17 டினார் அப்படின்னு போட்டிருந்துச்சுது. எப்பவுமே நான் இந்த மாரி மாலுக்குலாம் வந்தாச்சுன்னா, இந்த மாரி கடைக்குள்ளலாம் போயாச்சுன்னா, இந்த மாரி பேக்கெல்லாம் இருக்கும்ல, போய் சும்மா கண்ணால பார்த்துட்டு வந்துருவேன். ம் யாருக்கெல்லாம் அப்படி பிடிக்கும்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும்ல பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும்ல. நான் டிசம்பர்லயுமே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான். அ இந்த கடையில போய் தான் போட்டிருப்பேன். ஆனா ஒவ்வொரு டைமுமே டிஃப்ரெண்ட்டா நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் இது. இந்த கம்மல் எல்லாமே ஒரு கம்மல் வந்து ஒரு கார்டு வந்து நம்ம ஊர் ரூவாய்க்கு ஒரு ₹400 வரும். எனக்கு இந்த மாரி கம்மல் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் கூடுதலுமே இந்த மாதிரி தான் நான் கம்மல்லாம் போடுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, நான் எப்போவாவது ஏதாவது வாங்கிக்கிடுறது. இது வந்து பிரேஸ்லெட் இருக்குல்ல, கடாஸ் அந்த டைப்பில உள்ளது. இது வந்து ஒரு நம்ம ஊர் ரூவாய்க்கு ஒரு ₹700 வரும். நெறைய வெரைட்டீஸ் இருக்குது இதில. ஆனா எதுவுமே வந்து ஒரே மாதிரி இல்ல. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாட்டு தான். யூனிக்காட்டு தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நல்லாயிருக்கும். சாரீக்குமே நல்லாயிருக்கும். சுடிதார், மாடர்ன் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நெறைய இந்த நெக்லஸ், அப்புறம் இந்த பாசி மாலை இருக்குல்ல, அந்த டைப்பில நெறைய எல்லாமே பார்க்குறதுக்கு அழகா இருக்குது. அப்புறம் இது வந்து இந்த ஆங்க்லெட்டுன்னு நம்ம ஊர்ல 2 கால்லயும் கொலுசு போடுவோம்ல, இங்க வந்து 1 கால்ல தான் போடுறாங்க. அது வந்து இந்த ஃபேஷன் ஆர்ட் போடக்கூடியவங்க, அந்த மாரி எல்லாரும் போட மாட்டாங்க. அ இந்த ஃபேஷன் ஆர்ட் அப்படி சிலர் போடுவாங்கல்ல, அவங்க மட்டும் அந்த மாரி போட்டுக்கிறது. இங்க மோஸ்ட்லி யாருமே கொலுசெல்லாம் போடுறது கிடையாது. இது வந்து நான் ஆக்சுவலி இந்த கம்மல பார்க்கும்போது, இந்த கிரேப்ஸ் மாதிரி இருக்குல்ல, நான் ஸ்கூல் படிக்கும்போது இதே மாரி நான் வாங்கி போட்டிருக்கிறேன். நெறைய பேர் அத பார்த்து கோல்டுல கூட செய்துக்கிட்டாங்க. இந்த பிளாக் கலரா இருக்கிறத பார்க்கும்போது நதியா கம்மல் எனக்கு ஞாபகம் வந்துட்டுது. நான் ஒரு 9த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது, அப்போ ட்ரெண்டிங்கா இருந்துச்சு நதியா கம்மல். என்கிட்ட ரெட் கலர்ல இருந்துச்சு. இது பிளாஸ்டிக் தான் அந்த கம்மல். இத பார்க்கும்போது, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாலலாம் நெறைய பேர் இந்த மாரி கம்மல் போட்டிருப்பாங்கல்ல. அது ஞாபகம் வந்துச்சுது. இந்த பிளாக் கலரா இருக்கக்கூடியது பிளாக் கலர் ஸ்டோன். அ ஒரு கார்டு வந்து எல்லாமே கூடுதலா ஒரு கார்டு வந்து ₹400 ₹500 அந்த ரேட்ல தான். இதுலலாம் வந்து உங்க பார்த்தாச்சுன்னா, ஒரு கார்ட்ல 6 கம்மல், அப்புறம் 12 கம்மல். இந்த குட்டி குட்டி கம்மல்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, ஒரு 12 கம்மல், 16 கம்மல் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாட்டு வந்து இந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் அழகா இது போடலாம். குட்டி குட்டி கம்மல்லாம். இப்ப பெரிய பிள்ளைங்களே இந்த மாரி குட்டி குட்டி கம்மல் தான் போடுறாங்க. இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். அந்த மால்லேயே தான் ஹைப்பர் மேக்ஸ்ன்னு. மால்ல வந்து இந்த மாரி ட்ரெஸ்ஸு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இந்த மால்ல இருக்குது. மால்னாலே அப்படித்தானே எல்லாம் இருக்கும். இது வந்து மால்ல இந்த சூப்பர் மார்க்கெட்ல என்டர் பண்ணோனே, இந்த புக்கு தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுது. கர்சிவ் ரைட்டிங்கில பிள்ளைங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்குல்ல, அந்த புக்ஸ் இருந்துச்சுது. அப்புறம் அடுத்த செக்ஷன் வந்து காஸ்மெட்டிக்ஸ் செக்ஷன் இருந்துச்சுது. இதில வந்து இதெல்லாம் என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து
அந்த நிவியா லிப் பாம் இருக்கும்ல, அதில அதே சேம் தான், நேம் தான் வேற. அடுத்ததுக்கு வந்தோனே, இத பார்த்தோனே எனக்கு வந்து, பூனைக்கெல்லாம் இவ்வளோ பெரிய சாப்பாடு ரேக்கா அப்படின்னு தோணுச்சுது. பூனைக்குன்ட்டு பாருங்க ஒரு செக்ஷன் ஃபுல்லாட்டு அ டூனா ஃப்ளேவர், அதாவது மீன் ஃப்ளேவர். டூனா ஃபிஷ் இருக்குல்ல, மீன் ஃப்ளேவர்ல. அடுத்தது இது மிக்ஸ்டு. அடுத்த சைடு வந்து சிக்கன் ஃப்ளேவர்ல இருக்குது. எனக்கெல்லாம் எங்க வீட்ல நான் சின்னதா இருக்கும்போது பூனை இருந்துச்சுது. எங்க அம்மா ஒரு கிண்ணத்தில கொஞ்சம் பால் வைப்பாங்க. வீட்ல மீன் ஏதாவது சாப்பிட்டாச்சுன்னா, அதுக்கு எச்சிய தான் குடுப்பாங்க. இப்பவும் பாருங்க பூனைக்குன்னே என்னெல்லாம் இருக்குது. எவ்வளோ பெரிய ரேக்கு, என்ன தனியா அதுக்குன்னு என்னென்ன ஃப்ளேவர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுது. ஒரு சைடுல எத்தனை பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. பூனைக்கு நம்ம ஏன் இவ்வளோ பிராக்டிஸ் பண்ணி குடுத்துருக்கணும்னு தோணுச்சுது. இது வந்து கிரேப்ஸ் லீஃப் இருக்குல்ல, அத தனியா அவங்க ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கிரேப்ஸ் லீஃப்லயே நெறைய அவங்க ஸ்டஃப் பண்ணி சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்புறம் இது பிளாக் கலர் ஆலிவ், கிரீன் ஆலிவ், அப்புறம் அந்த பாஸ்தா, பிஸ்ஸா அதெல்லாம் பண்றதுக்குள்ள அ பேஸ்ட் அதெல்லாம் இருக்குது. இது என்னன்னா, ஹரீஸ்ன்னு ஒரு ஃபுட் வந்து இவங்க பண்றாங்க. அதுக்கு கோதுமை மாவு தான், கோதுமை இருக்குல்ல, முழு கோதுமை தான் யூஸ் பண்ணி பண்றாங்க. அதனால அது பண்ணுறதுக்குன்னு இந்த முழு கோதுமை இருக்குல்ல, அது நெறைய பிராண்டில இருக்குது. ஆக்சுவலா இது வந்து இப்ப ரமதான் டைம்ல, அதனால இது எல்லாமே அந்த ரமதானுக்குன்னு அவங்க சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே தனியா ஒரு செக்ஷன்ல வச்சிருந்தாங்க. இது வந்து நம்ம இந்த பஸ்பூஷான்ட்டு சேமியா ரவ நம்ம ரவை இருக்குல்ல, ரவையில பண்றது. சேமியா இல்ல, அது செமோலினா. ஆக்சுவலி ரவையில பண்றது. அது அப்புறம் கபாப்புன்ட்டு நம்ம பக்கோடா இருக்குல்ல, அது மாதிரி கடலை மாவுல பண்ணுவாங்க. அது அப்படி அந்த டைம்ல என்னெல்லாம் அவங்க சமைப்பாங்களோ, அது எல்லாமே தனியாவே ஒரு செக்ஷன்ல வச்சிருந்தாங்க. ஆக்சுவலி நான் 2 அ 3 வீடியோக்கு முன்னாடி நான் அப்படி கூட நான் ரமதான் ஷாப்பிங்னே ஒண்ணு போட்டிருப்பேன். அது வேற கடையில எடுத்தது, இது வேற கடையில. அப்புறம் இங்க டேட்ஸ் வந்து நெறைய வெரைட்டீஸ் இருக்கும். அதே மாதிரி டேட்ஸ் சிரப் இருக்குல்ல, இங்க வந்து இந்த ரமதான் டைம்ல லுக்கமேட்ன்னு ஒரு இது பண்ணுவாங்க. அதுக்குமே இந்த டேட் சிரப் வந்து போடுவாங்க. இது வந்து ஆப்ரிகாட் இருக்குல்ல, அதுக்கு பேஸ்ட்டு. நெறைய ஆக்சுவலா இங்க உள்ளவங்க நெறைய பேர் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு இதெல்லாமே நெறைய சாப்பிடுவாங்க. அதனால இதுக்குன்னே அவங்க நெறைய வந்து தனித்தனியா இந்த மாரி செக்ஷன் வச்சிருப்பாங்க. இத பார்க்கும்போது நான் வந்து நெறைய ஷார்ட்ஸில வந்து நம்ம வீட்டு பக்கத்தில ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு. அங்க இந்த மாரி மிஸ்ட் மாரி இந்த ஃபோக் இருக்குல்ல, அது மாதிரியே இந்த மாரி இந்த கீரைகள்லாம் வச்சிருப்பாங்க. இங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல நான் பார்க்குறேன்னா, பார்த்தோன்னே ஓகே அதையும் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு எடுத்துட்டேன்னா, இதில வந்து புதினா, மல்லி இலை, அப்புறம் சோப்புக்கீரை, பாலாக்கீரை, அதுக்கப்புறம் நெறைய கீரை என்ன கீரைன்னு எனக்கு தெரியல. சமைச்சா டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. பருப்பு கீரை மாரி குட்டி குட்டியா ஒண்ணு இருந்துச்சுது. அப்புறம் இது வந்து ரேடிஷ்ல சின்ன வெரைட்டியா இல்லைன்னா டர்னிப்பான்னு தெரியல. ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் பாலாக்கீரை இருக்குல்ல, பசலைக்கீரை பச்சை கலர்ல அதெல்லாம் இருந்துச்சுது. அப்புறம் டேட்ஸ் வந்து இந்த மாரி லூஸ்லயும் வச்சிருந்தாங்க. நான் இது நட்ஸ்ல இருந்து அடுத்த வீடியோல நான் கன்டின்யூ பண்றேன். தேங்க் யூ ஸோ மச்.